உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கால் வஹாபிகளுக்கும் பக்கா வஹாபிகளுக்கும் செருப்படி கொடுக்கப்படக்கூடிய வரலாற்றாகவே இது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பெருமானாருடைய பெற்றோர்களை நாம் ஜியாரத்துக்கு தகுதி இல்லை, அவர்களுக்கு ஜியாரத் செய்யக்கூடாது, அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, நவுது பில்லா என்று சொல்லி வந்த முக்கால் வஹாபிகளுக்கும் பக்கா வஹாபிகளுக்கும் அல்லாஹ் வரலாற்று ஆய்வின் மூலமாக தோண்ட தோண்ட உண்மை வருவதை போன்று அல்லாஹ் செருப்பால் அடி கொடுத்தான். கனாத் என்ற மலையை நீங்க போய் பாத்தீங்கன்னா தி பேலஸ் ஆஃப் தஜ்ஜால் கட்டி வச்சிருக்காங்க. மேனியில் பட்டு விலப்படக்கூடிய அனைத்து தண்ணீர் பெருமானாரை சுத்தப்படுத்தவில்லை, பெருமானார் அவர்களுடைய மூலமாக உடலில் படுவதன் மூலமாகத்தான் தண்ணீர் சுத்தமடைகிறது என்று எழுதப்படுகிறது. ரபியுல் அவ்வல் திங்களிலே பெருமானாரை பற்றி பேசக்கூடிய அவையிலே ஆலிம் என்ற பெயரிலே சுன்னத் வல் ஜமாத் என்ற பெயரிலே வந்து சில மேடைகளிலே இவ்வாறு பேசுகிறார்கள். என்ன பேசுகின்றார்கள்? சமஸ்கிருத வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வேதத்தினுடைய பவிஷ்ய புராணத்திலே 2.144 ஏதஸ்தம் தௌஹீத் என்ற பெயரிலே தன்னுடைய மார்க்கத்தை புதிய மார்க்கத்தை சொல்லிக்கின்றோம் என்று சொல்லி தௌஹீத் என்ற ஏகத்துவம் என்ற லேபிளிலே வந்து அவனுக்கு வந்து சரமாரிய நபிமார்களுக்கே கண்ணியம் கொடுக்க கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அகலே சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலகத்தில் 2 வஹாபிசம் உலக இஸ்லாமியர்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. யூத நசராணிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலே வஹாபிசத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று முக்கால் வஹாபி, இன்னொன்று பக்கா வஹாபி என்று சொல்லலாம். பக்கா வஹாபி என்று சொன்னால் நமக்கு தெரியும், அவன் நேரடியாகவே தௌஹீத் என்ற பெயரிலே தன்னுடைய மார்க்கத்தை புதிய மார்க்கத்தை சொல்லிக்கின்றோம் என்று சொல்லி தௌஹீத் என்ற ஏகத்துவம் என்ற லேபிளிலே வந்து அவனுக்கு வந்து சரமாரிய நபிமார்களுக்கே கண்ணியம் கொடுக்கக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அது வேற. அதாவது ஒரு அரசனுடைய காலத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு அரசனுடைய காலத்தில் ஆங்காங்கே நான் தான் நபி நான் தான் நபின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சானா. ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஹாத்தமுன் நபி. அதை தாண்டி ஆங்காங்கே நான் தான் நபின்னு ஒரு காலத்தில் ஆங்காங்கே ஒவ்வொருத்தன் நான் தான் நபின்னு சொல்ல ஆரம்பித்தான். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரை ஆட்சி செய்த அரசர் எவன்லாம் நபின்னு சொல்கிறானோ அவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம் நபின்னு சொல்கிறானோ அவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னார். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்ச உடனே அரசர் வருகிறார். வந்து ஒவ்வொருத்தனையாக தனித்தனியாக கேட்குறார். நீ தான் நபின்னு சொல்கிறிய, என்ன ஆதாரத்தை கொண்டு சொல்கிறாய்? இல்லை, எனக்கு கனவுல சில விளக்கங்கள் வந்தது, இப்படியாக என்னத்தான் அல்லாஹு தாலா இந்த தூதுவ பணியை செய்ய சொல்லியிருக்கிறான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க. எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு சிறைச்சாலையில் ஒருத்தர் ரொம்ப அமைதியாக இருந்தான். அவனை போய் அந்த அரசர் கேட்டார், டே நீ என்ன நபியா? நான் நபின்னு சொல்லவே இல்லையே. சபாஷ், ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இப்போ நீ நபி இல்லைல்ல, இந்த செல்லத்தை ஏன் பிடிச்சிட்டு வந்து இங்கே போட்டிருக்கீங்க? அவன் தான் நபி இல்லைன்னு சொல்லிட்டானே. நானும் அவன் சொல்கிறான் அரசனிடத்தில், நானும் நபி இல்லை, இங்கே யாரெல்லாம் நபின்னு வந்து சொல்கிறானோ அவனும் நபி கிடையாது. வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு ஏன்டா இந்த செல்லத்தை கொண்டு வந்து சிறையில் அடைச்சிருக்கீங்கன்னு கேட்டால், ஐயா அரசர் ஐயா அவரிடத்துல அடுத்தது என்ன கேளுங்க. அவன் சொன்னான், இங்கே வந்திருக்கக்கூடியவன் எல்லாமே கத்தாப், நான் தான் நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான், எவனுமே நபி கிடையாது. ஏன் தெரியுமா? எவனுக்கும் நான் நுபுவத்தை கொடுக்கல அப்படின்னானா. யாருக்கும் நான் நுபுவத்தை கொடுக்கலையே அப்படின்னானா. அப்போ வந்தவன் எல்லாம் நபின்னு சொல்லதை தாண்டி இவன் என்னத்தான் சொல்ல வரான்? என்ன சொல்ல வரான்? அவன் தான் அல்லான்னு சொல்கிறான். இதில் தான் முக்கால் வஹாபிக்கும் பக்கா வஹாபிக்கும் உள்ள வித்தியாசம். பக்கா வஹாபி நபிகளாருக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தையும் கொடுப்பதில்லை. பெருமானார் அவர்கள் சராசரி மனிதர்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவான். அவனை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் ரபியுல் அவ்வல் திங்களிலே பெருமானாரை பற்றி பேசக்கூடிய அவையிலே
ஆலிம் என்ற பெயரிலே, சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயரிலே வந்து சில மேடைகளிலே இவ்வாறு பேசுகிறார்கள். என்ன பேசுகின்றார்கள்? நபிகள் நாயகத்தினுடைய பெற்றோர்களை நாம் ஜியாரத் செய்யக்கூடாது. நஊது பில்லாஹ். நபிகள் நாயகத்தினுடைய பெற்றோர்கள் அவர்களெல்லாம் சீதேவியினுடைய அந்தஸ்தில் இல்லை என்று ரபியுல் அவ்வளுடைய மீலாது மேடைகளிலேயே சுன்னத் வல் ஜமாத் என்ற போர்வையில் இருந்து கொண்டு ஆலிம்கள் பேசுகிறார்கள். அப்படி என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம், இறைவா என்னுடைய வழித்தோன்றலை பரிசுத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. இறைவா என்னுடைய வழித்தோன்றலில் பரிசுத்த இந்த பரம்பரையில் ஒரு புனித நபியை கொண்டு வா என்று காபாவை கட்டி துவா செய்தார்களே, அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அந்த துவாவை அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றானே, அந்த ஆயத்தினுடைய நாணம் கூட தெரியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நஊது பில்லாஹ் என்று தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தாரை பற்றி வயுதஹிரக்கும் தத்ஹீரா, அவர்கள் பரிசுத்தம் பெற்ற குடும்பத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் அமையாத அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். தன்னுடைய பிள்ளையான ஹசன் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அசருக்கு முன்பதாக பெற்றெடுத்து அசருடைய தொழுகையை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுதார்கள். உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஹைல் நிஃபாசுடைய காலத்திலே ஒரு பெண்மணி குழந்தையை பிரசவித்தால் அவளால் 40 நாட்களுக்கு தொழ முடியாது என்றாலும் என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்கள் உங்களை போன்று வீட்டு பெண்களை போன்று சராசரி பெண்கள் அல்ல, அவர்கள் சராசரி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று ஹதீஸினுடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடிகின்றது. மக்கத்து மண்ணிலே அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் திங்களிலே பிறக்கின்றார்கள். உடலில் எந்த ஒரு அசுத்தம் இல்லை, சுன்னத் செய்தவர்களாக பிறக்கின்றார்கள். இன்று பெருமானாருடைய முன் சென்ற, அதான் முக்கா வஹாபியை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், சுன்னத்துவல் ஜமாத் போர்வையில் இருக்கக்கூடிய நாங்களும் சுன்னத்துவல் ஜமாத் தான் என்று சொல்லக்கூடிய பெருமானாருடைய பெற்றோர்களையும் அவருடைய முன்னோர்களையும் தவறாக சொல்லக்கூடியவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன். குர்ஆன் வயுதஹிரக்கும் தத்ஹீரான்னு சொல்லுது. பெருமானார் அவர்களை பிறந்தவுடன் மக்கத்து பெண்களெல்லாம் இவ்வளவு சிறப்பான ஒரு குழந்தை, பார்ப்பதற்கே அருள்மிக்க இந்த குழந்தை. பெருமானாருடைய வரலாறை பற்றி தௌராத் பேசியது, இஞ்சில் பேசியது, ஜபூர் பேசியதையும் தாண்டி பவிஷ்ய புராணம் பேசியது. இந்து மக்களால் சமஸ்கிருத வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வேதத்தினுடைய பவிஷ்ய புராணத்திலே 2.144 ஏதஸ்த மின்னஞ்சரே மிலேச்ச ஆச்சரியன சமன்வித் மஹாமத் இதுக்கியாத சிஷ்ய சாஹா மருஸ்தல நிவாசனம் அப்படி என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்பு பெருமானார் அவர்கள் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவிஷ்ய புராணத்திலே சித்தர்கள் சொல்லி வைத்தார்கள். ஏதஸ்த மிஞ்சரே, ஏகத்துவத்தை கொண்டு வந்த ஒரு நபி பிறக்க இருக்கின்றார். அவர் பாலைவனத்தில் பிறப்பார். அவருடைய பெயர் மஹாமத் என்ற நபிகள் நாயகத்தினுடைய முஹம்மத் என்ற பெயர் சமஸ்கிருத இதிகாச புராணத்திலே சொல்லப்பட்டது. அவர் ஒரு சிறப்பான குடும்பத்தை சார்ந்தவர். பெருமானாரை பற்றி மட்டும் சொல்லப்படவில்லை, அவரோடு சிஷ்ய சாகா என்று சொல்லக்கூடிய சித்திக் நாயகத்தை பற்றி, அலி நாயகத்தை பற்றி, அகல பைத்துகளை பற்றி சொல்லப்பட்டது. நபிமார்கள் மட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் முந்திய வேதத்தால் சொல்லப்பட்ட நபி மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தார்களும் முந்திய வேதத்தால் சொல்லப்பட்டவர்கள். அலி நாயகம் முந்திய வேதத்தால் சொல்லப்பட்டவர்கள். கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் முந்திய வேதத்தில் சொல்லப்பட்டவர்கள். இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத் பேசுகிறது. இப்படியாக
நபிகள் நாயகத்தையும் தாண்டி பெருமானார் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு வரக்கூடிய அவருடைய குடும்பத்தை சார்ந்த நன்மக்களை பற்றி தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் இதையும் தாண்டி பவிஷ்ய புராணம் பேசி காட்டுகிறது. இவர்களெல்லாம் புனிதமானவர்கள். பெருமானார் அவர்களை பிறந்ததற்கு பிறகு மக்கத்து பெண்களெல்லாம் அந்த அழகிய குழந்தையை எந்த உடலில் எந்த ஒரு அசுத்தமும் இல்லை, இந்த குழந்தையை தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றாலும் பிறந்ததற்கு பிறகு ஒரு குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும் என்று பெருமானாருடைய மேனியிலே தண்ணீரை ஊற்றப்படக்கூடிய செய்தியை பற்றி ஒரு ஜெர்மனி கவிஞன் பாடி காட்டுகின்றான். அவன் சுன்னத்துவல் ஜமாத் அல்ல, அவன் முஸ்லீம் அல்ல, அவன் ஒரு கிறிஸ்தவன் தான். நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய கவிதையை துவங்குகின்றான். அப்படி துவங்கும் பொழுது பெருமானார் அவர்கள் குழந்தையாக அப்பழுக்கப்பட்ட அசுத்தம் அல்லாத பரிசுத்தமாக பிறந்த பெருமானார் அவர்களை குளிக்க வைக்கக்கூடிய அந்த சம்பவத்தை மட்டும் பேசுகின்றான். ஜெர்மனி கவிஞன் கிறிஸ்தவன் பாடுகின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் தண்ணீர் சுத்தம் செய்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் தண்ணீர் சுத்தம் செய்கிறது. ஆனால் வாழ்நாளிலே தண்ணீர் ஒரு முறை மட்டும் நபிகள் நாயகத்தை குளிப்பாட்டுவதன் மூலமாக தண்ணீர் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொண்டது என்று சொல்லப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை தண்ணீர் சுத்தப்படுத்தலாம், ஆனால் தண்ணீர் தன்னைத்தானே சுத்தப்படுத்தக்கூடிய சூழல் எப்பொழுது வருது தெரியுமா? பெருமானார் அவர்கள் ஒழு செய்வதன் மூலமாக வரும். பெருமானார் அவர்கள் வாய் கொப்பளிப்பதன் மூலமாக வரும். பெருமானாருடைய மேனியில் பட்டு விழப்படக்கூடிய அனைத்து தண்ணீர் பெருமானாரை சுத்தப்படுத்தவில்லை, பெருமானார் அவர்களுடைய மூலமாக உடலில் படுவதன் மூலமாகத்தான் தண்ணீர் சுத்தமடைகிறது என்று எழுதப்படுகிறது. அப்படிப்பட்ட மாநபி அவர்களுடைய தர்பாருக்கு சென்று இன்று ஜியாரத் செய்ய வேண்டுமா? அப்படிப்பட்ட நாயகத்தை பார்த்து இன்னைக்கு முக்கால் வஹாபியும் பக்கா வஹாபியும் சொல்கின்றான், ஹஜ்ஜில் கடமையில் மதினா என்பது இல்லை, மதினாவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி காட்டுகின்றான். மக்காவிலே பிறை 8 13 12 வரைக்கும் ஹஜ்ஜிகளுடைய கடமை முடித்து விட்டால், இது சொல்றது யாருங்க? முக்கால் வஹாபி, பக்கா வஹாபி. முக்கா வஹாபியினுடைய கருத்து என்ன, பக்கா வஹாபியினுடைய கருத்து என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கா வஹாபி நபிகள் நாயகன் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர், பக்கா வஹாபி நபிகள் நாயகன் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர் தான். ஹி இஸ் எ போஸ்ட்மேன், நஊது பில்லா அப்படி சொல்கிறான். அவர்களால் வசீலா இல்லை, அவர்களால் இஸ்திகாசா இல்லை அப்படின்றது அவன்லாம் பக்கா வஹாபி. நான் சொல்கிறது இப்போ முக்கா வஹாபி. இந்த முக்கா வஹாபியினுடைய இந்த கொள்கை இருக்கு பாருங்க, இது பவிஷ்ய புராணத்தில் இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் கூட பரிசுத்தமான நபி, பரிசுத்தமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு நபியினுடைய தாய் தந்தையை சீதேவித்தனம் அற்றவர்கள் என்று இந்த முக்கால் வஹாபிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ரபியுல் அவ்வளுடைய மேடைகளிலே அவர்களை நல்ல பேசுறாங்க, நல்ல அற்புதமா பஹுத் அச்சா பாத் கர்த்தா ஹை ஹஸ்ரத், உனோ பஹுத் படா ஆலிம் ஹை, முஃப்தி ஹை, உசீலியே அவனை கூட்டு வந்து ரபியுல் அவ்வல்ல பயான் செய்ய வைக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? நபிகள் நாயகத்தினுடைய தாய் தந்தை பரிசுத்தமற்றவர்கள், நஊது பில்லா சொல்வதற்கு கூட வாய் கூசுகிறது. சமீபத்தில் நடந்த மதினாவில் நடந்த அகழ்வு ஆராய்ச்சியிலே, மதினாவில் அகழ்வு ஆராய்ச்சி அல்ல, மதினாவை சுற்றி 16 லட்சம் பேர் தொழுவதை தாண்டி 25 லட்சம் பேர் தொழுவதற்குண்டான வசதியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மக்காவும் மதினாவும் விரிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கே கூட அந்த விரிவாக்கத்திற்கு முன்பதாக 35 மக்கா எப்படி இருந்தது, 40 மதினா எப்படி இருந்ததுலாம் சொல்லி அற்புதமாக பல ஜியாரத்துகளை அடையாளமிட்டு இங்கே அந்த கண்காட்சியிலே வைத்திருக்கின்றார்கள். பாக்கியம் உள்ளவர்கள் பாருங்கள். இப்பொழுது சென்றால் நிறைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த அடையாளங்களின் மூலமாக எந்த நல்லடியார்கள் அமர்ந்த, உட்கார்ந்த, குடித்த அவருடைய அடக்க ஸ்தலங்கள் எல்லாம் தக்குவல் குலூபுன்னு அல்லாஹ் சொல்றானோ, எதுவெல்லாம் கல்பு தக்குவாவை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானோ அத்தகைய அத்தாட்சிகள் எல்லாம் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா.
காபாவை பெருசாக்குகின்றேன் என்ற பேரிலே, மதினாவை பெருசாக்குகின்றேன் என்ற பேரிலே சமீபத்தில் 2013 2020 மதினாவை விரிவுபடுத்துகிறார்கள். இவ்வாறு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை தோண்டும் பொழுது பல சஹாபாக்களுடைய உடல்கள் அப்படியே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுவெல்லாம் சவுதி அரசாங்கம் மறைத்து வேறொரு இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, வேற இடத்துல அடக்கம் செய்கிறார்கள். இப்படியாக மதீனாவில் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, அதாவது அண்டர் கிரவுண்ட் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் எனக்கு சொன்னார். அது பப்ளிக்காக யார் இடத்துலையும் அது வெளிப்படுத்தப்படவில்லை. உங்களுக்கு நமக்கு தான் தெரியும், சவுதி என்பது முக்கா வஹாபியா பக்கா வஹாபியாங்க? பக்கா. வெரி குட். எவன் முக்கா எவன் பக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் பக்கா அப்துல் வஹாப் இப்னு நஜீத், முழுக்க யூதனுக்காகவே வாழக்கூடியவன், யூதனுக்காகவே இருக்கக்கூடியவன். ஏன்னா நாமெல்லாம் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த மகதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவனெல்லாம் தஜ்ஜாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். தஜ்ஜாலுக்காக பேலஸ் கட்டி வச்சிருக்கிறாங்க. மதீனாவில் உஹதுக்கு போனீங்கன்னா பக்கத்தில் கனாத் என்ற ஒரு மலை இருக்கு. ஹதீஸை ஆய்வு செய்யுங்க, ஜியாரத்துக்கு போங்க, வரலாற்று இது போன்ற உஸ்தாத் இடத்துல கேட்டு நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். உஹதுக்கு பக்கத்தில் கனாத்துன்னு ஒரு மலை நம்ம பார்க்கலாம். மதீனாவுக்கு போனால் த எண்ட் ஆஃப் தி மதீனா கனாத் அப்படின்னு சொல்லப்படும். கனாத் என்ற அந்த மலையை பற்றி பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. சஹாபாக்கள் இடத்துல உஹது நம்மை நேசிக்கிறது, நாம் உஹதை நேசிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உஹதை பற்றிய நிறைய சிறப்புகளை, உஹது மலையை பற்றி, மதீனாவினுடைய மண்ணுக்கு தனி சிறப்பு, மதீனாவில் இருக்கக்கூடிய கல்லுக்கு தனி சிறப்பு, அதையெல்லாம் நான் அடுத்து சொல்கின்றேன். கனாத் என்ற ஒரு மலையை பற்றி பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். இந்த கனாத் என்பது நரகத்தின் ஒரு பகுதி, அப்படி மலை அப்படின்னு சொன்னாங்க கனாத் மலையை பற்றி. அடுத்து சொன்னார்கள், தஜ்ஜால் உலகத்தில் 40 நாட்கள் வலம் வருவான். அப்பொழுது மதீனாவுக்குள் நுழையும் பொழுது இந்த கனாத் மலைதான் அவனுக்கு எண்டு. அங்கே மலக்குகள் அவனை சிறைபிடித்து விடுவார்கள், அதுக்கு உள்ள வர முடியாது, அது ஒரு பாதுகாப்பு கவசம்னு பெருமானார் அவர்கள் கனாத் மலை வரை வரக்கூடிய தஜ்ஜால் மதீனாவுக்குள்ள வரமாட்டான்னு சொன்னாங்க. இது ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த கனாத் என்ற மலையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா த பேலஸ் ஆஃப் தஜ்ஜால்னு கட்டி வச்சிருக்கிறான் சல்மான். த பேலஸ் ஆஃப் தஜ்ஜால், தஜ்ஜாலுக்காக. என்னடா இது ஒரு பெரிய பில்டிங்காக இருக்குது, ஒரு கவர்னர் மாளிகை, அமெரிக்க அதிபர்கள் போன்ற வெளியுறவு தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்து அமரக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க. அதுதான் கனாத் மலை. கனாத் மலையை பற்றி பெருமானார் அவர்கள் சொல்லும் பொழுது தஜ்ஜால் அங்கே தான் வருவான்னு சொல்கிறாங்க. த பேலஸ் ஆஃப் தஜ்ஜால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். கனாத் மலையில் கட்டப்பட்ட த பேலஸ் ஆஃப் தஜ்ஜால். அப்போது பக்கா வஹாபி என்று சொல்லக்கூடிய சவுதி அரசாங்கம் தஜ்ஜாலை எதிர்பார்த்து இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால்தான் அமெரிக்க யூதர்களுக்கு கைகோர்த்து அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். என்ன சொல்ல வந்த, தோண்டினாங்க, தோண்ட வரலாறுகள் கிடைக்கும். இஸ்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தது கேட்டா எப்போ வந்தது? 1100 வருஷத்துக்கு முன்னாடி முதல் குர்ஆன் நத்தர் பாவா திருச்சி நத்தர் ஷா வலியுல்லா இந்தியாவுக்கு வந்த முதல் ஹாஃப்ஸா, இந்தியாவுக்கு வந்த சிரியாவிலிருந்து வந்த குர்ஆனை நிறைய ஹாஃப்ஸாக்கள் இருக்கக்கூடிய காயல்பட்னா மாநகரம் இதுவும் பல வரலாற்றை தாங்கிய ஊர் தான். ஆனால் இந்தியாவிற்கு வந்த முதல் ஹாஃப்ஸா யாரு? நத்ஹர் பாதுஷா வலி நாயகம். சிரியாவிலிருந்து சுமார் 1138 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறார்கள். அவர்களால் எழுதப்பட்ட, கையால் எழுதப்பட்ட குர்ஆன் திருச்சி நத்ஹர் வலி பாதுஷா நாயகத்துடைய தர்பாரிலே இருக்கிறது. 1100 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே பிரிண்டிங்லாம் வரலங்க, கையால் எழுதப்பட்ட சில குர்ஆன்கள் மட்டும்தான் இருந்தது. அப்படி ஒரு 30-35 குர்ஆனை நாம் வைத்துக் கொள்ளலாம். 1138 வருஷத்துக்கு முன்னாடி கைகளால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் கையால் எழுதப்பட்ட குர்ஆன் ஒரிஜினல் பிரதி துருக்கியில் இருக்கு. அதனுடைய ஜெராக்ஸ் மதீனாவில்
வச்சிருக்கிறாங்க. மதீனாவுடைய உள்ள மக்தபா ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா புகாரி இமாம் எழுதிய கிதாபும் முஸ்லீம் இமாம் எழுதிய கிதாபும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய கிதாபுகளை எல்லாம் பார்க்கலாம். ஜெராக்ஸ் மட்டும்தான் இருக்கு, துருக்கியில் ஒரிஜினல் இருக்கு. அப்போ 35 குரானை மட்டும் உள்ள அந்த காலத்திலேயே தமிழகத்திற்கு நத்துஹர் வலி அவர்கள் ஹாப்ஸாவாக வந்து குரானை எழுதிய குரான் இன்னும் பிரதியாக திருச்சியில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அப்படியா, அவன் 1100 வருஷம் தான் ஆச்சான்னு கேட்டா இல்லையே, தோண்ட தோண்ட வரலாறுகள் வருகிறதா அல்லவா. 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த மகான் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் வலியுல்லா ஒரு கோனார் தோண்ட செல்லும் பொழுது அங்கே 35 அடியுடைய ஒரு அதிசய மனிதரை பார்க்கிறார். மையத்து பேசுகிறது, நான் மூசா நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த ஷேக் தாவூத் வலியுல்லா என்று சொல்லி. அப்போ இஸ்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்தியாவில் அல்ல தமிழ்நாட்டில் வந்துவிட்டது. அதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா ஒரு வரலாற்றை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆபில் காபில கொலை செஞ்சிட்டாரு. அப்போ அவரை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். குராபை யபஹஸு ஃபில் அர்தி லியுரியஹு கைஃப யுவாரி சௌஅத அஹி, தன்னுடைய இறந்து போன தன்னுடைய சகோதரனுடைய சடலத்தை என்ன செய்ய வேண்டும் என்று ஆபிலுக்கு தெரியவில்லை. 2 காக்காவை வச்சு தோண்ட வச்சு நான் புதைப்பதை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தேன். இறந்து விட்டால் மனிதனை மண்ணில் புதைக்க வேண்டும் என்ற வரலாற்றை அல்லாஹ் தஆலா ஒரு காகத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தேன் என்று சூரத்துல் மாயிதாவிலே சொல்கின்றானே. அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் எது? ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்திலே. ஆபில் காபிலுடைய மன்னரையை அங்கு சென்று பார்த்தால் நமக்கு தெரியும். உலகத்தினுடைய முதல் மன்னரை ஆபில் காபிலுடைய மன்னரை தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் இருக்கிறது. முதல் குர்பானி நம்ம கொடுத்தோம்ல குர்பானி, அந்த குர்பானியை பற்றி அல்லாஹ் சொல்றான். பொதுவா குர்பானியை வந்து உலுகியான ஹதீஸ்ல சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வத்லு அலைஹிம் நப அபனை ஆதம பில் ஹக்கி இது கர்ரபா குர்பானன், 2 சகோதரர்கள் குர்பானி கொடுத்த வரலாறை நம்முடைய ஸ்லாங்கிலேயே அல்லாஹ் குர்பானின்னு சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. ஆபிலும் காபிலும் குர்பானி கொடுத்த வரலாறு பெரியது. அப்போ இந்த குர்பானி கொடுத்ததற்கு பிறகு தான் 2 பேருக்கு பிரச்சனை வருது. அதுக்கு பிறகுதான் ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சு மௌத்தாக்குறாரு. அவர் அடக்கம் செய்யப்பட்ட வரலாறு தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் நடந்தது என்று சொன்னால் முதல் குர்பானி வரலாறும் ராமேஸ்வரத்தில் தான் நடந்தது. அப்போ குர்பானியினுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை கொண்டு குர்பானியும் இந்த தமிழக தேசத்தில் நடந்தது. இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போன முதல் மனிதனும் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹுவ ஹிந்தி அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஹஜ்ஜிக்கு போன முதல் மனிதரும் இந்தியர், தமிழர். குர்பானி கொடுத்த முதல் குர்பானியும் தமிழர். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே தௌராத்துடைய வேதத்தை சொல்லிக் கொடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த தௌராத்தை பின்பற்றிய ஒரு நல்லடியார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் வாழ்ந்ததாக தோண்ட வரலாறு வருகிறதா அல்லவா? குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறதா இல்லையா? அதே போன்று இந்த முக்கால் வஹாபிகள் நபிகள் நாயகத்துடைய பெற்றோர்களை அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, அவர்கள் சீதேனைத்தனம் அற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருந்தது. அவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கும் வண்ணமாக மதீனாவிலே பில்டிங் கட்டுவதற்காக கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தோண்டப்படும் பொழுது 25 வாலிபர் அழகான உடலை கண்டு எடுக்கின்றார்கள் மதீனாவிலே. யார் அவர்? 25 வயதுடைய அன்று அடக்கம் செய்யப்பட்ட ஒரு அழகான மனிதர், ஒரு இளைஞர் கண்டெடுக்கப்படுகிறார். வரலாற்றை ஆய்வு செய்கின்றார்கள். தோண்ட வரலாறு வரும் அல்லவா? அந்த எடுக்கப்பட்ட அந்த சடலம், எடுக்கப்பட்ட அந்த பூத உடலுக்கு சொந்தம் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிறது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 25 வயதுல, உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும், என்னடா மக்காவில் தானே ரசூல்லா பிறந்தாங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் தானே அடக்கம் செய்யப்பட்டிருக்கணும், தெரியுமா இல்லையா? தோண்டி எடுக்கப்பட்ட அந்த 25 வாலிபருடைய அந்த வயதுடைய அழகான அந்த பூத உடலை, அந்த அடியாருடைய உடலை எடுத்து விட்டு தான் சவுதி அரசாங்கம் வரலாற்றை ஆய்வு செய்கின்றான். ஆமினா அம்மா திருமணம் முடிந்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும்
ஆமினா அம்மா அவர்களுக்கும் திருமணம் முடிந்து சில மாதங்களிலே ஆமினா அம்மா கர்ப்பமுறுகிறார்கள். கர்ப்பமாக 2 மாதமோ 1 மாதமோ இருக்கும் பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவுக்கு வியாபார குழுவோடு வியாபாரத்துக்கு செல்கிறார்கள். மனைவியை விட்டு பிரிய மனம் இல்லாமல் இருந்தாலும் கட்டிய மனைவி, மாதமாக இருக்கக்கூடிய அமலாக இருக்கக்கூடிய மனைவியை விட்டுவிட்டு சிரியாவுக்கு செல்கின்றார்கள். சில மாதங்கள் 8 மாதமோ 7 மாதமோ பெருமானார் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த சிரியாவுக்கு சென்ற வியாபார குழு மக்காவுக்கு வருகிறது. அதற்கான தஃப் அடிக்கப்பட்டது. எல்லாரும் வருகிறார்கள். ஆமினா அம்மா பெருமானாருடைய அந்த வாலித் சாப் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவரும் வருவார்கள் என்று எதிர்பார்த்து வெளியிலே நிற்க, அவரவர்கள் சென்ற வியாபாரிகள் எல்லாம் தாஜிர்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் வரவில்லை. என்ன செய்தி என்று கேட்கும் பொழுது, வரும் வழியிலே யஸ்ரிப் என்ற மதீனாவிலே அவர் உடல் சுகமில்லாமல் ஆகிவிட்டார், எனவே அவர் அங்கேயே தங்கிவிட்டார், எனவே அவர் பிறகு வருவார் என்றவுடன் பிறகு வருவார் என்ற ஆறுதல் இருந்தது. ஆனால் பிறகு அவர்கள் வரவில்லை. யஸ்ரிப் என்ற மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தோண்டும் பொழுதுதான் 25 வாலிபராக அப்படியே கொஞ்சம் கூட உடலிலே எந்த ஒரு துர்நாற்றம் இல்லாமல் அன்று துயில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞராக கண்டெடுக்கப்படுகிறார்கள். ஏறக்குறைய பெருமானார் அவர்களை 63 வயதிலே பார்த்த, வயோதிகத்தில் பார்த்த சஹாபாக்கள் இருந்திருந்தால் பெருமானார் அவர்கள் 25 வயதில் இப்படித்தான் இருந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அச்சு அசலாக பெருமானாருடைய 25 வயதுடைய அந்த அழகான வதனத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் பக்கா வஹாபிகளுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு அவர்களை முழுமதியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மன்னரையில் நமக்கு தரட்டும். இப்படியாக அதிலிருந்து இந்த அப்துல்லா ரலியல்லாஹுடைய இந்த சடலம், இந்த பூத உடலை எப்பொழுது எடுத்தார்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கால் வஹாபிகளுக்கும் பக்கா வஹாபிகளுக்கும் செருப்படி கொடுக்கப்படக்கூடிய வரலாற்றாகவே இது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பெருமானாருடைய பெற்றோர்களை நாம் ஜியாரத்துக்கு தகுதி இல்லை, அவர்களுக்கு ஜியாரத் செய்யக்கூடாது, அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, நவுது பில்லா என்று சொல்லி வந்த முக்கால் வஹாபிகளுக்கும் பக்கா வஹாபிகளுக்கும் அல்லாஹ் வரலாற்று ஆய்வின் மூலமாக தோண்ட தோண்ட உண்மை வருவதை போன்று அல்லாஹ் செருப்பால் அடி கொடுத்தான். ஏனென்றால் அவர்களும் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் அல்லாஹ் சொல்லலையா? அப்படிப்பட்ட பெருமானாருடைய அந்த குடும்பத்தார்களையும் பெருமானாருடைய பெற்றோர்களையும் எவ்வாறு இந்த வஹாபிகள் வாய் கூசாமல் அப்படிப்பட்ட ஆலிம்களை ரபியுல் அவல் தினத்திலே மேடைகளை ஏற்றி நீங்கள் அழகுபடுத்தி பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, பெருமானார் அவருடைய தந்தை தாயை மதிக்க தெரியாதவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக ஆக முடியுமா?